வணக்கம். வெல்கம் டு கதை திரட்டு. இந்த வீடியோவில் நம்ம என்ன கதை கேட்க போகிறோம்னா, நீ இல்லாமல் நான் இல்லை கதையின் 5வது பகுதி. நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆல்ங்கிற ஆப்ஷனை ப்ரெஸ் பண்ணுங்க. சுதட் நான் போடுற கதைகளை உடனுக்குடனே நீங்கள் கேட்கலாம். வாங்க கதைக்குள்ளே போகலாம். சென்னையில் மாமாவின் வீட்டில் நளினா சாதனா மாதிரி வம்பு பேசிக்கொண்டு சும்மா இல்லாமல் வேலைகளை இழுத்து போட்டு செய்வதை பார்த்த சுரேஷிற்கு அவள் மேல் ஒரு தனி மரியாதை வந்தது. 2 வருடமாக ஷைலுவை பார்க்காததினால் அவளின் அழகும் பொறுமையும் கூடியிருப்பதாக தோன்ற, இவள் மாதிரி ஒரு பெண்தான் நமக்கு தேவை என அவன் மனம் ஆசைப்பட்டது. மாமா பெண்தான் என்றாலும் அவளிடம் சொல்ல தயக்கம். ஒரு நாள் தனியாக மாடியில் அமர்ந்து புக் படித்து கொண்டிருந்த ஷைலுவிடம், நம்ம நகைக்கடைக்கு போயிட்டு வரலாமா என்று அழைத்த சுரேஷிற்கு, சாரி எனக்கு மூடு சரியில்லை என்று மென்மையாக மறுத்துவிட, சுரேஷின் மனது கூம்பிவிட அங்கிருந்து நகர்ந்து விட்டான். கீழே வந்தவனிடம், ஷைலு எங்க? நீ அவளை வெளியே அழைச்சிக்கிட்டு போறேன்னு சொன்ன, இப்ப நீ மட்டும் தனியா போற என்ற மாமனின் கேள்வியில் சற்று தடுமாறி, அவளை தொல்லை செய்யாதீங்க மாமா, அவளுக்கு எது பிடிக்குதோ அதை செய்யட்டும் என்ற சுரேஷை பெருமையாக பார்த்தவரின் மனதில், இவன மாதிரி ஒரு பையன்தான் ஷைலுவுக்கு பொருத்தம் என்ற எண்ணம் எழ அவரை உலுக்கி விடை பெற்று சென்றான். 5ஆம் நாள் விக்கி வரவில்லை என சொல்லிவிட்டதால் ஷைலு மட்டும் பாண்டிக்கு கிளம்ப அவளை கொண்டு விடுவதற்காக சுரேஷை கூட அனுப்பி வைத்தார் சஞ்சய். காரில் ஏறியதிலிருந்து ஷைலு மௌனத்தை பற்றுக்கோலாக பிடித்தபடி வேடிக்கை பார்த்து கொண்டு வந்தாள். காரின் ஷெட்டிலிருந்து மெலிதாக பாடல் கசிய அதை கேட்டுக்கொண்டே அவ்வப்போது ஷைலுவையும் ஓரக்கண்ணால் பார்த்து கொண்டே டிரைவ் செய்து கொண்டிருந்தவன், என்னாச்சு ஷைலு, அமைதியா வர? என்னோட வர பிடிக்கலையா அல்லது என் முகத்தை பார்க்க பிடிக்கலையா என்றதும் சட்டென்று திரும்பி சுரேஷை பார்த்தாள். தந்தையும் தாயும் வடநாட்டை சேர்ந்தவர்கள் என்பதால் நல்ல கோதுமை நிறமும் அலை அலையான முடியும் கூர் நாசியும் கூர்மையான பார்வையும் அவனை அழகனாக காட்டியது. ஆனால் ஷைலுவுக்கு சுரேஷை பார்த்தால் அந்த மாதிரி எண்ணமே வராமல் ஒரு சகோதரன் உணர்வுதான் அவளுள் நிறைந்திருந்தது. ஹலோ மேடம், பதில் சொல்லாம என்ன பலமான யோசனை? மென்மையாக புன்னகைத்து, ஒண்ணுமில்ல என, இல்ல நானும் நீ வந்ததுல இருந்து பாக்குறேன், இப்படி அடிக்கடி காணாம போயிடுறியே, அல்லது சிலை மாதிரி நின்று விடுகிறாய், ஏமா ஏதாவது பிரச்சனையா என்றான் கனிவாக. அவசரமாக, அதெல்லாம் ஒண்ணுமில்ல என்றவள், உங்களுக்கு என்ன வேண்டும் சுரேஷ், கேள்வியா கேட்டு தள்ளுறீங்க என்று சிரிக்க, அப்பா ஒரு வழியா நீ சிரிச்சிட்ட, மழைதான் வரும் என்று கேலி செய்தவன், யூ ஆர் சோ பியூட்டிஃபுல் ஷைலு என்று ரசனையுடன் கூற, எதுவும் சொல்லாமல் அமைதியாக தலை குனிய, நான் உங்ககிட்ட ஒரு விஷயத்தை பத்தி பேசலாமா என்று அனுமதி கேட்டுக்கொண்டு, உனக்கு எங்க வீட்டை பத்தி என்ன மாதிரி நினப்பு இருக்குன்னு தெரிஞ்சுக்கலாமா ஷைலு என்றான். இதென்ன இப்படி ஒரு கேள்வி? எங்க வீட்டை விட உங்க வீடுதான் எனக்கு பிடிச்சிருக்கு, அத்தை மாமா எல்லோரையுமே எனக்கு பிடிக்கும் என்று கூறியதுமே, ஏன் என்ன பிடிக்காதா ஷைலு என்றான் ஏக்கமாக. அவனின் கேள்வி அவளை உள்ளுக்குள் எச்சரிக்க சற்று நிதானித்து, உங்களையும் பிடிக்கும், இத்தனை வருடம் பிடிக்காமலா உங்களிடம் பேசி கொண்டிருக்கிறேன் என்றவள் தொடர்ந்து, சொல்லுங்க சுரேஷ், உங்களுக்கு இப்போ என்ன தெரியணும் என நேரடியாக விஷயத்திற்கு வரவும், இப்ப எதுவும் எனக்கு தெரிய வேண்டாம், நேரம் வரும்போது சொல்றேன், இப்படி வெளியே குதிச்சு ஓடுற மாதிரி இல்லாம ரிலாக்ஸா பேசிட்டு வா, ஓகே என்று சுரேஷ் சொன்னதும் கலகலவென்று சிரித்தாள். அவளின் சிரிப்பை சற்று நேரம் ரசித்தவன், நீ என்னைக்கும் இதே மாதிரி சிரிச்சுக்கிட்டே இருக்கணும் என்ற வாக்கை பெற்றுக்கொண்டான். வீட்டை அடைந்ததும் வேலைக்காரி சமைத்திருந்த சாப்பாட்டை சாப்பிட்டுவிட்டு அவளை ஜாக்கிரதையாக இருக்க சொல்லிவிட்டு புறப்பட்டு சென்றவனின் மனதில் ஷைலுவை பற்றிய சிந்தனையே. காயத்ரிக்கு போன் செய்து பேச அவள் கார்த்திக்கிடம் தான் பேசியது எல்லாவற்றையும் கூறி, உன்னை செமஸ்டருக்கு பிறகுதான் சந்திக்க முடியும் என்றும் சொல்லிவிட்டேன் என்றவள்
நான் சொன்னது சரிதான ஷைலு என்றாள் மனதிற்குள் உரக்க சிரித்து கொண்டே. ஷைலுவுக்கு ஏமாற்றமாக இருந்தாலும் அதுதான் சரி என்று தோன்ற, நாளை கோயிலுக்கு செல்ல ஞாபகப்படுத்திவிட்டு போனை வைத்துவிட்டு படுத்தவளுக்கு தூக்கம் வராமல் கார்த்திக்கின் நினைவிலே படுக்கையிலே புரண்டாள். அடுத்த நாள் வெள்ளி என்பதால் குளித்து முடித்து தனம் செய்து வைத்திருந்த டிஃபனை சாப்பிட்டுவிட்டு படிக்க ஆரம்பித்தவள் அதிலேயே மூழ்கிவிட, கடிகாரம் 4 என்று அடித்ததும் தனம் காஃபி கொண்டு வந்து கொடுத்த பொழுதுதான் மதிய நேரம் படிப்பில் கடந்திருந்ததை அறிந்தவள் ரிலாக்ஸாக தோட்டத்தில் சற்று நேரம் உலாவி விட்டு ஒரு சின்ன குளியல் போட்டு கோயிலுக்கு கிளம்பினாள். கோல்டன் கலர் சாரியில் ரெட் கலரில் பூ வேலைகள் செய்த நெட் சாரியில் முடியை பிடரி வரை பிரெஞ்சு பிளாட் போட்டு முடியை லூசாக விட்டு நெற்றியில் ஒரு சிறிய திலகம் வடிவில் பொட்டை வைத்து கொண்டு தேவதை போல வந்த ஷைலுவை ஒரு நிமிடம் காயத்ரி கண் இமைக்காமல் பார்த்தாள். அவள் மனதிற்குள், இப்போ கார்த்திக் பார்த்தா என்ன நினைப்பாரு என்று யோசித்து கொண்டே மணக்குள விநாயகர் கோயிலுக்கு சென்று தரிசனம் முடிந்த பிறகு பிரகாரத்தில் அமரவும் மகாலட்சுமி வரவும் சரியாக இருக்க அவரை பார்த்து சிநேகமாக சிரித்தாள். மகாலட்சுமிக்கு ஷைலுவை புடவையில் பார்த்ததும் அவளிடமிருந்து கண்ணை எடுக்க முடியாமல், ஐயோ என்னால பார்வையை திருப்ப முடியலையே, கார்த்திக் பார்த்தா காலிதான் என மனதில் நினைத்து கொண்டு இருங்க வர்றேன் என்று சைகையில் சொல்லிவிட்டு விநாயகரை தரிசனம் பண்ணிவிட்டு வெளியே வந்ததும், என்ன ஷைலு இப்பவாவது வீட்டுக்கு வரையா என்று கேட்டதும் மறுக்க முடியாமல் காயத்ரியுடன் அவருடன் செல்ல, இன்னும் கொஞ்ச நேரத்துல மகன் ஷைலுவை எதிர்பாராமல் சந்திக்க போகிறான் என்ற பரபரப்பில் அவருக்கு கை கால் ஓடவில்லை. மனைவி யாரையோ வரவேற்கும் சத்தம் கேட்டு வெளியே வந்த விஸ்வநாத் ஷைலுவை கண்டதும் மனதிற்குள், பையன் சரியான பொண்ணத்தான் செலக்ட் செஞ்சிருக்கான் என ஆச்சரியமாக பார்த்து கொண்டே, வாமா நீதான் ஷைலுவா என்றார். ஆச்சரியத்துடன் நிமிர்ந்தவள், உங்களுக்கு எப்படி அங்கிள் தெரியும் என்றவளுக்கு, அதை ஏமா கேக்குற, ஒரு மாசமா என் தர்ம பத்தினி பேசிக்கிட்டு இருக்கா, இப்ப நீ வீட்டுக்கு வந்துட்டியா, இனிமேதான் கொஞ்சம் நிம்மதியா தூங்குவா என்ற கிண்டல் பாதியும் உண்மை பாதியுமாக கூறவும் மற்ற மூவரும் சிரித்தனர். மகாலட்சுமி இருவருக்கும் காஃபி கொண்டு வரேன் என்று உள்ளே செல்ல எத்தனிக்க, என்ன கவனிக்க மாட்டியா மகா, உனக்கு புது ஃப்ரெண்ட்ஸ் வந்ததும் என்ன கழட்டி விட்டுட்டியே என்று கேலி செய்ய, ஆமா நீங்க கூட்ஸ் ரயில் கழட்டி விட என்று பதிலுக்கு வார அங்கு மீண்டும் ஒரு சிரிப்பலை எழுந்தது. இருவருக்கும் காஃபியுடன் ஸ்வீட் கொண்டு வந்து வைத்து, முதல்ல வீட்டுக்கு வந்திருக்க, ஸ்வீட் எடுத்துக்கோமா என்றவர் சொன்னதோடு நில்லாமல் சிறிது எடுத்து அன்புடன் வாயில் ஊட்டிவிட, ஷைலுவின் முகம் வெட்கத்தில் சிவக்க, காயத்ரியின் கண்களோ வியப்பில் விரிந்தன. அவளின் ஆச்சரியத்தை கண்டு நமட்டு சிரிப்புடன் அவளை அழைத்து கொண்டு உள்ளே சென்று, நீதான கார்த்திக்கோட தற்போதைய ஸ்பை என்று சிரிப்புடன் கேட்டதும் காயத்ரிக்கு சகலமும் விளங்க, அப்போ இது கார்த்திக்கின் என்று முடிக்கும் முன்னரே, எஸ் கார்த்திக்கோட வீடுதான் என்று அமர்த்தலாக சிரித்துவிட்டு, பரவாயில்லையே கண்டுபிடிச்சிட்டியே என்றார் மெச்சுதலாக. இது கார்த்திக்கின் வீடுன்னு ஷைலுவுக்கு தெரியுமா என்று யோசித்தவள் அதை அவரிடமே கேட்டுவிட, ஆஹா இனிமேதான் தெரிய வைக்கணும் என்று மர்மமாக சிரித்தவரை கண்டு மேலும் ஆச்சரியத்தின் உச்சத்திற்கு சென்று, ஐ காண்ட் பிலீவ்மா, இப்படி ஒரு அம்மாவை நான் முதல்ல சந்திக்கிறேன் என்றவளை வாஞ்சையாக நோக்கினார். அம்மானாலே வில்லியாத்தான் இருக்கணுமா என்ற கேள்வியிலேயே அவரின் நல்ல மனம் புரிந்துவிட, உண்மையிலே நீங்க கிரேட்மா என்றாள் கண்ணீர் மல்க. ஹேய் கார்த்திக் ஏன் மக, ஷைலு ஏன் மருமக, 2 பேரும் நல்லா இருக்கணும் என்று நான் நினைப்பது சுயநலம். ஆனா நீ, அவ உனக்கு தோழிதான், அவ வாழ்க்கை நல்லா இருக்கணும்னு நினைக்கிற பார், நீதான் கிரேட் என்று பதிலுக்கு பாராட்டியவர், சரி நம்ம பட்டிமன்றத்தை அப்புறமா வச்சுக்கலாம், முதல்ல ஹீரோ ஹீரோயினை சந்திக்க வைப்போம் என்று சிரிக்க, காயத்ரியும் அவரின் சிரிப்பில் இணைந்து கொண்டாள். ஷைலுவை அழைத்து வீட்டை காட்ட, வீட்டின் ஒவ்வொரு அங்குலத்திலும் பணக்கார தன்மை தெரிய ஆர்வத்துடன் பார்த்து கொண்டு வந்தவளை
மாடியில் உள்ள ஒரு அறையின் முன் நிறுத்தி, நீ கம்ப்யூட்டர் படிக்கிறதான, அது சம்பந்தப்பட்ட புக்ஸ் என் பையன்கிட்ட நிறைய இருக்கு, போய் தேவையானதை வாங்கிக்கோயேன் என்று அவர் கீழே செல்ல கதவை மெலிதாக தட்டிவிட்டு பதிலுக்காக காத்திருந்தாள். சிறிது நேரத்தில் எஸ் கமின் என்ற கம்பீர குரல் வெளியே வரவும், இந்த குரலை எங்கேயோ கேட்டிருக்கனே என்று யோசித்தபடி கதவை திறந்தவள் அங்கே சத்தியமாக கார்த்திக்கை எதிர்பார்க்கவில்லை. எதிர்பாராத இன்ப அதிர்ச்சியில் ஷைலு உறைந்து நிற்க, கார்த்திக்கோ தான் காண்பது கனவோ என்ற இனிய குழப்பத்தில் அவளையே பார்த்தபடி உறைந்து நின்றான். ஷைலு ஊரிலிருந்து வந்ததை காயத்ரி சொல்லவில்லை என்பதாலும், தன் வீட்டிலேயே எதிர்பாராமல் சந்திப்போம் என்று நினைக்காததாலும், அவளை வா என்று கூட அழைக்காமல் இமைக்க மறந்து நிற்க என்ற குரலில் இருவருமே கலைந்தார்கள். அம்மா, இவங்க எப்படிம்மா இங்க என்று இன்னும் நம்ப முடியாமல் கேட்டதும் ஷைலுவும் அதே கேள்வியோடு அவரை நோக்கவும், இருவரையும் ஒரு தடவை பார்த்து சிரித்துவிட்டு, நீங்க 2 பேரும் கண்ணாமூச்சி ஆட்டம் ஆடுறீங்க, அதான் நானே முடிச்சு வைக்கலாம்னு முடிவு செஞ்சேன் என்று புன்னகைத்தவர், 10 நிமிஷம் டைம் தரேன், அதுக்குள்ள பேசிட்டு கீழே வாங்க, மீதிய அங்க பேசிக்கலாம் என்று கீழே சென்றார். வாட் அ பிளசன்ட் சர்ப்ரைஸ்! என்னால நம்ப முடியல. எனக்கு பிடித்த பெண் என்னுடைய ரூமில், அதுவின் அம்மா அப்பாவின் சம்மதத்தோடு. மை காட் என அவன் ஆச்சரியப்படுவதை சிரிப்போடு பார்த்து கொண்டிருந்தாள். அவளுக்கு எல்லாம் மகாலட்சுமியின் பிளான் என்பது தெரிந்துவிட்டதால் கொஞ்சம் அதிர்ச்சி போயிருந்தது. இன்னும் அவள் நின்று கொண்டே இருப்பதை பார்த்ததும், ஓ சாரி ஷைலு, நீங்க திடீர்னு வந்ததால அதிகமாகவே எக்ஸைட் ஆயிட்டேன் என்று சிரித்துவிட்டு, ப்ளீஸ் டேக் யோர் சீட் என உபசரித்தான். அவள் அங்கிருந்த சோஃபாவில் நன்றி சொல்லி உட்கார்ந்ததும் எதிரில் இருந்த நாற்காலியில் உட்கார்ந்து நெட் புடவையில் ஒரு தேவதை போலிருந்த ஷைலுவையே விழி எடுக்காமல் ரசிக்க, அவனின் பார்வையை தாங்க முடியாமல் முகம் சிவந்து குனிந்து கொண்டாள். வெல், சொல்லுங்க, எப்படி இருக்கீங்க? சென்னை எப்படி இருந்தது என்று குறும்பாக கேட்டதும் விழி அகல, உங்களுக்கு எப்படி தெரியும் நான் சென்னை போனது என்றாள் வியப்புடன். அத அப்புறம் சொல்றேன். நான் உங்ககிட்ட என் ஆசைய சொன்னதுக்கு நீங்க இன்னும் பதில் சொல்லவே இல்லையே. என்னை உங்களுக்கு பிடிச்சிருக்கா ஷைலு? உங்க பதிலுக்காக இத்தனை மாசம் காத்திருக்கேன் என்ற மூச்சை பிடித்து கொண்டு கேட்டான். உள்ளக்குள் ஏதாவது நெகட்டிவாக சொல்லி விடுவாளோ என்று இதயம் தடதடவென்று அடித்து கொண்டது. அவனின் கேள்விக்கு உடனே பதில் சொல்லாமல் சிறிது நேரம் தன் கை விரல்களையே பார்த்து கொண்டிருந்தவள் மெல்ல, உங்களுக்கு என்னை பத்தி தெரியாது, எனக்கும் உங்களை பத்தி தெரியாது. அப்படி இருக்கும்போது நீங்க என்னை காதலிக்கிறேன்னு சொன்னது எப்படி சரியாகும் என்றாள் திக்கி திணறி. அவள் கேள்வியை உள் வாங்கிக் கொண்டு ஒரு நிமிடம் மௌனமாக இருந்தவன், வெல், இந்த கேள்விக்கு பதில் சொல்வதற்கு முன் எனக்கு உங்கள் உள் மனதிலிருந்து ஒரு பதில் வேண்டும். உங்களை முதலில் எப்போது பார்த்தேனோ அப்போதிலிருந்து நீங்கள் என் மனதில் இருக்கிறீர்கள். அதே மாதிரி நான் உங்கள் மனதில் இருக்கிறேனா இல்லையா என்று சொல்லுங்கள் என்ற கார்த்திக்கின் கேள்விக்கு சிறிது நேரம் பதில் சொல்லாமல், எப்படி ஒரு பொண்ணை முதல் பார்வையில் காதலிக்க முடியும்? ஹவ் இஸ் இட் பாசிபிள்? அவள் எப்படிப்பட்டவள், நல்லவளா கெட்டவளா என்று தீர்மானிக்க அவகாசம் இருக்காதே என்றாள். நான் கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லாமல் இப்படி ஒரு குறுக்கு கேள்வி. ஓகே, மற்றவர்களுக்கு எப்படி என்று தெரியாது. எனக்கு என் உள் மனது என்ன சொல்கிறதோ அதை மட்டும்தான் கேட்பேன். இதுவரைக்கும் தவறாக நடந்ததே இல்லை. அதே மாதிரிதான் உங்களை நான் பார்க்கும்போது என் உள் மனது சொன்னது, ஷீ இஸ் யுவர் கேர்ள் என்று. உங்கள் 5 நிமிட பார்வையில் எனக்கு தெரிந்தது பொறுமையும் புத்திசாலித்தனமும் நிறைந்தவள் என்று. இப்போது சொல்லுங்கள், என் கணிப்பு தவறா? உங்களின் பதில் கிடைத்து விட்டதா? இப்போது நான் முதலில் கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லுங்கள். உங்களுடைய சந்தேகத்தை தீர்த்து வைக்கிறேன் என்றான். அவளுக்கு ஆமாம் என்று ஏற்றுக்கொள்ளவும் முடியாமல், இல்லை என்று மறுக்கவும் முடியாமல், இருதலை கொள்ளி எறும்பு போல் தவித்து கொண்டு தலையை குனிந்து உதட்டை கடித்து கொண்டு மௌனமாக இருந்தவள் மெல்ல மூச்சை உள்ளிழுத்து, எஸ், ஐ டூ லவ் யூ கார்த்திக்
என்று ஷைலு சொன்னதும் அவனுக்கு போன உயிர் திரும்ப வந்தது. அதை கேட்டதும் உலகத்தையே வென்ற மமதை யாருக்காக இவ்வளவு நாள் ஏங்கிக் கொண்டு காத்திருந்தானோ அவளே தன் காதலை சொன்னதும் சொர்க்கமே கையில் வந்த உணர்வு. தேங்க்ஸ் ஷைலு, ஐ லவ் யூ சோ மச் என்று உணர்ச்சி மிகுந்த குரலில் சொல்லவும் அவளுக்கும் ஒரு இனம் புரியாத உணர்வு. இருவரும் இன்ப நினைவில் மௌனத்தில் கரைய சிறிது நேரம் கழித்து இன்ப நினைவிலிருந்து மீண்ட கார்த்திக், நீ கேட்ட கேள்விக்கு பதில் எனக்கு உன்னை பற்றி எல்லாம் தெரியும், எப்படி என்று உனக்கு போக போக தெரியும் என்று ஒருமையில் தாவ, ஏனோ ஷைலுவுக்கு தன்னையும் அறியாமல் அவனது பேச்சில் ஒரு பாதுகாப்பான உணர்வு தோன்ற அவனையே தன்னை மறந்து பார்த்து கொண்டிருந்தவளிடம், சரி ஷைலு, கீழே எல்லாரும் நமக்காக வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க, வா போகலாம் என அவனுடன் கீழே இறங்கினாள். அதே நேரத்தில் விஸ்வநாத்திடமும் மகாலட்சுமியிடமும், நான் என் வயசுக்கு மகனின் மனதை புரிந்து கொள்கிற பெற்றோரை பார்த்ததே இல்லை என்று இன்னும் பிரமிப்பு நீங்காமல் சொன்ன காயத்ரியை வாஞ்சையுடன் நோக்கி, அவங்களை விட நீ ரொம்ப எக்ஸைட்டா இருக்க காயத்ரி, அதான் இப்படி பேசுற. நீ சொல்ற மாதிரி எல்லா பெற்றோரும் கெட்டவங்க இல்லையே என்ற விஸ்வநாத்திற்கு, மேபி அங்கிள், ஆனா சில பேருக்கு அம்மா சப்போர்ட்டா இருப்பாங்க, சில பேருக்கு அப்பா சப்போர்ட்டா இருப்பாங்க, இப்படி 2 பேருமே இருக்க சான்ஸே இல்லை என்றாள். எங்களை பொறுத்தவரை கார்த்திக் ஒரே பிள்ளை, பொறுப்பான பிள்ளையும் கூட. அவன் ஷைலுவை சந்திப்பதற்கு முன் எந்த பெண்ணை பற்றியும் பேசினதும் இல்லை, பார்த்ததும் இல்லை. அவன் ஆசைப்பட்ட ஒரே பெண் ஷைலுதான். அதனால் தான் எங்களுக்கு அவன் காதல் கைகூட வேண்டும் என்ற ஆவல். அது மட்டுமில்லை, ஷைலுவை பார்த்தால் யாருக்குத்தான் பிடிக்காது என்றார். இன்னும் ஒரு முக்கியமான காரணம் இருக்கு. அவள் தங்கள் வீட்டில் தன் சகோதரிகளால் படும் வேதனைதான். நானும் ஒரு பெண். அவர்களின் குற்றச்சாட்டு ஒரு பெண்ணின் மனதை எந்த அளவு புண்ணாக்கும் என்று புரியும். இந்த நிலைமையில் வேறு பெண்களாக இருந்தால் 2 முடிவை எடுத்திருப்பார்கள். ஒன்று, நீங்கள் இவ்வளவு பேசினதுக்கு அப்புறம் நான் ஒழுங்காக இருந்தால் மட்டும் நம்பவா போறீங்க என்ற மனோபாவம் வந்து வேறு வழியில் போய்விடுவார்கள். இன்னொன்று, தங்கள் உயிரை மாய்த்து கொள்வார்கள். இது 2மே இல்லாமல் அவர்கள் இவள் மனதை நோகடித்தாலும் அதை ஏற்று இன்னும் புடம் போட்ட பெண்ணாக தன்னை மாற்றிக்கொண்டாளே, அவளை மாதிரி ஒரு பெண்ணை மருமகளாக நாங்கள் அடைய கொடுத்து வைத்திருக்க வேண்டும் என்று நீளமாக மகாலட்சுமி பேசி முடிக்க காயத்ரிக்கு என்ன சொல்வதென்றே தெரியவில்லை. கார்த்திக்கின் முகத்தில் ஒரு கம்பீரமும் தேஜஸும், ஷைலுவின் முகத்தில் சந்தோஷமும் நாணமும் போட்டி போட ஜோடியாக வருவதை பார்த்த மூவரும் தங்கள் பேச்சை நிறுத்திவிட்டு அவர்கள் இருவரையும் ரசிக்க மூவரின் இதயமும் மகிழ்ச்சியில் நிறைந்தது. காயத்ரியை பார்த்த கார்த்திக், காயத்ரி, நீங்களுமா? அம்மாவும் ஷைலுவும் சொல்லவே இல்லையே என. இப்ப அதுவா முக்கியம்? உங்கள் கண்ணாமூச்சி ஆட்டம் முடிவுக்கு வந்ததா என்று ஷைலுவின் முகத்தையே குறும்பாக பார்த்து கொண்டு கார்த்திக்கை கேட்டாள் காயத்ரி. காயத்ரியின் பார்வையை தாங்க முடியாமல், ச்சே போடி என்ற கன்னங்களில் ரோஜாக்கள் மலர காயத்ரியை கட்டிக்கொள்ள எல்லோரும் சந்தோஷமாக சிரித்தார்கள். காயத்ரி, அங்க பார், கார்த்திக் உன்னை கண்ணாலேயே எரிச்சிடுவான் போல பார்க்கறான் என்று விஸ்வநாத் போட்டு கொடுக்க ஒரு நிமிஷம் புரியாமல் தடுமாறி ஷைலுவை நோக்க அவளோ முகம் சிவந்து வெட்கத்தில் தலை குனிய மற்ற மூவரும் சிரித்த பிறகுதான் புரிந்தது. எல்லோரும் சிரித்து முடித்ததும் இளம் ஜோடிகள் பெரியவர்களின் கால்களில் பணிந்து ஆசீர்வாதம் வாங்க விழுந்தவர்களை தூக்கி எழுப்பி மகாலட்சுமி ஷைலுவை கட்டி பிடித்து முத்தமிட்டதும், இதெல்லாம் அநியாயம், எல்லாரும் ஏன் கார்த்திகோட வயித்தெரிச்சல கொட்டிக்கிறீங்க என்று விஸ்வநாத் கேலியாக கூறவும் மறுபடியும் அங்கே சிரிப்பலை எழுந்தது. ஷைலுவுக்காக ஸ்பெஷலாக தயார் செய்த உணவை எல்லோரும் அரட்டை அடித்தபடியே சாப்பிட்டு முடித்ததும் காயத்ரிக்கும் ஷைலுவுக்கும் புடவைகள் வைத்து குங்குமம் கொடுத்து கார்த்திக்கை கூட அனுப்பி வைத்தார்கள். முதலில் காயத்ரி இறங்கிக் கொள்ள ஷைலுவின் வீட்டருகே காரை நிறுத்தியவுடன் ஷைலு இறங்க முற்பட, ஷைலு என்று மென்மையாக அழைத்த கார்த்திக், வித் யுவர் பெர்மிஷன் என்று அவள் கைகளில் முத்தமிட்டு, ஐ லவ் யூடா ஷைலு என அவள் விழிகளுக்குள் ஊடுருவ அவள் உள்ளம் பரவசமான உணர்வு.
ஐச்சோ கார்த்திக் என்று சிறிது நேரம் தன்னை மறந்து பார்த்து கொண்டிருந்தவள் சுய நினைவிற்கு வர, ப்ளீஸ் கார்த்திக், அப்படி பார்க்காதீங்க என்று மெல்ல முணுமுணுக்க தலையை பின்னால் சாய்த்து சிரித்து, ஓகே ஓகே, கூல் பேபி, குட் நைட் என்று சிரித்து கொண்டே கிளம்பி போனான். குளித்து உடை மாற்றி சிறிது நேரம் படித்துவிட்டு படுக்க சென்றவளின் போன் சிணுங்கவும் எடுத்து, ஹலோ என்றவளுக்கு, ஹாய் ஷைலு, நான் சுரேஷ் என்றான் குரலில் ஒரு துள்ளலுடன். நல்லபடியா போய் சேர்ந்தீங்களா என்றவளுக்கு, அப்பப்பா, நேற்று நடந்ததை இவ்வளவு சீக்கிரம் கேட்க கூடாதுமா என்று கேலியாக நகைக்க பதிலுக்கு சிரித்து கொண்டே அவனிடம் எல்லோரையும் பற்றி விசாரித்து சிறிது நேரம் பேசிவிட்டு போனை வைத்தாள். படுக்கையில் படுத்தவளுக்கு மனது ஒரு நிலையில் நில்லாமல் இறக்கை கட்டி பறக்க கார்த்திக்கை பற்றியும் அவன் பேசியதும் மனதில் ஊர்வலமாக போக, எப்படி அழுத்தமா பேசுறார், அவர் பேசினாலே பதில் பேச தெரியாம முழிக்கிறனே, சுரேஷிடம் இயல்பாக பேச முடிவது போல் கார்த்திக்கிடம் பேச முடிவதில்லையே, ஏன் இவ்வளவு நாள் மனதை வாட்டிய துன்பங்கள் கார்த்திக்கிடம் பேசியதும் காணாமல் போன மாயம் என்ன என்ற வியப்பிலும் காதல் பரவசத்திலும் தன்னை மறந்து உறங்கிவிட்டாள். மகாலட்சுமி இல்லம். வீட்டுக்கு சென்ற கார்த்திக் தாயை கட்டிப்பிடித்து முத்தமிட்டு, தேங்க்ஸ் அலாட்மா என மகனின் கன்னத்தை செல்லமாக தட்டி, ஓ சந்தோஷத்தை தவிர வேற எதுவும் பெருசில்ல கண்ணா என்றவர் மென்மையாக புன்னகைத்து, இன்னைக்காவது நல்லா தூங்குப்பா என, நீ வேற மகா, அவனுக்கு இன்னைக்கு சந்தோஷ சிவராத்திரி என்றார் கேலியாக விஸ்வநாத். அப்பா போதும், இப்படி அநியாயத்துக்கு காலம் வாராதீங்க என்று சிணுங்க, மகா பாரு உன் பிள்ளை வெக்கப்படுறத என அவரின் கேலிக்கு சிரித்துவிட்டு 2 படிகளாக தாவி உற்சாகமாய் மேலேறி சென்றான். மகனையும் மருமகளையும் ஈஸியா பிளான் செஞ்சு சந்திக்க வச்சுட்ட. உண்மையில பெரிய புத்திசாலிதான். ஆனா இந்த ஐடியாவை நம்ம கல்யாணத்துக்கு முன்னாடி செஞ்சு என்ன பார்க்க வந்திருந்தா எவ்வளவு நல்லா இருந்திருக்கும் என்றார் கண்ணால் சிரித்து கொண்டே. ஐயா, கிழவனுக்கு ஆசைய பாரு, நமக்கு கல்யாண வயசுல ஒரு பையன் இருக்கான், ஞாபகம் வச்சுக்கோங்க என்றார் சீண்டலாக. சுஜா நிவாஸ். மணி 5 அடித்ததும் வழக்கம் போல சுறுசுறுப்பாக எழுந்தவளுக்கு முந்தைய நாளின் நிகழ்வுகள் ஞாபகத்திற்கு வர இதழ்களில் முறுவலுடன் சிறிது நேரம் தோட்டத்தில் விடியற்காலை இளம் குளிர்காற்றை அனுபவித்தவளுக்கு மனம் சொல்ல முடியாத உற்சாகத்தில் இருந்ததினால் உலகமே அழகாக இருந்தது. கொஞ்ச நேரம் இயற்கையை ரசித்துவிட்டு வேலை எதுவும் இல்லாததால் குளித்து சாப்பிட்டு விட்டு படிக்கலாம் என்று தீர்மானித்து புக்கை எடுத்தபோது போன் ஒலித்தது. ஹலோ என, ஹாய் குட் மார்னிங் ஸ்வீட்டி என்ற கார்த்திக்கின் குரலில் ஷைலுவின் நெஞ்சம் இனிதாக அதிர்ந்தது. ஹாய் குட் மார்னிங் கார்த்திக் என்று இனிமையாக கூறியவளிடம், இன்னைக்கு உன்னோட ப்ரோக்ராம்ஸ் என்ன ஷைலு என்றவனுக்கு, ப்ரோக்ராம்ஸ்னு ஒண்ணுமில்ல, நிறைய படிக்கணும் செமஸ்டருக்கு என்றாள் வெகு சாதாரணமாக. சரி, உன் படிப்பை நான் தொல்லை செய்ய மாட்டேன், இன்னைக்கு சாயங்காலம் உன் வீட்டுக்கு வரலாமா, உனக்கு ஏதும் தொல்லை இல்லையே என்றான் சிறு வேண்டுதலாக. அவனின் கேள்விக்கு சட்டென்று பதில் கூற முடியாமல் அதிர்ந்தவள் மௌனம் காக்கவும், ஹேய் பயப்படாத, நான் ரொம்ப நல்ல பையன், தப்பு தண்டா எல்லாம் பண்ண மாட்டேன் என்று சீண்ட ஷைலோ மௌன சிரிப்பில் குலுங்கினாள். என்ன ஸ்வீட்டி, என் கேள்விக்கு பதிலே இல்ல, என் மேல நம்பிக்கை இல்லையா என்றவனின் குரலில் ஏக்கம் இழையோட, சேச்ச நான் அப்படி நினைக்கல, எத்தனை மணிக்கு வரீங்க என்று சம்மதம் அளிக்கும் வகையில் கேட்க, ஓ தேங்க்யூ செல்லம் என்று கொஞ்சியவன், 5 மணி உனக்கு ஓகேவா எனவும் சரி என்றவளுக்கு ஹாவ் அ நைஸ் டே என்று வாழ்த்திவிட்டு போனை வைத்தான். கார்த்திக் பேசினது மனது கட்டுக்கு அடங்காமல் அலைய அதை தலையில் தட்டி அடக்கிவிட்டு படிக்க ஆரம்பித்து பின் அதிலேயே மூழ்கிவிட்டாள். தனம் கூப்பிட்ட பிறகுதான் தெரிந்தது மணி 2 என்று. சாப்பிட்டுவிட்டு கொஞ்ச நேரம் டிவி பார்க்க மணி 4 ஆனதும் அவளுள் இனிய பரபரப்பு தொற்றிக்கொண்டது. அவசரமாக குளித்துவிட்டு உடை மாற்றி தனத்திடம் டிஃபன் செய்ய சொல்லிவிட்டு தடதடக்கும் இதயத்தோடு காத்திருந்தாள். மணி 5 அடிக்கவும் வாசலில் கார் சத்தம் கேட்க
அவனின் பங்க்சுவாலிட்டியை வியந்தபடியே வரவேற்க வெளியே வந்தவளிடம் பொக்கேவை நீட்டி, "திஸ் இஸ் ஃபார் மை ஏஞ்சல்" என வெட்கத்துடன் புன்னகைத்து நன்றி சொல்லி வாங்கியபடி உள்ளே அழைத்தாள். அவளின் அழைப்பிற்கு கட்டுப்பட்டு உள்ளே வந்து வீட்டை சுற்றி பார்த்துவிட்டு, என் மாமனாருக்கு நல்ல ரசனை" என்ற சர்டிபிகேட் கொடுக்க ஷைலுவுக்கு சிரிப்பு பொத்து கொண்டு வந்தது. "இப்பதான் ஆரம்பிச்சிருக்கீங்க, அதுக்குள்ள மாமனாரா?" என்றாள் சிரிப்புடன். "ஏன் சொல்லக்கூடாதா? என் ஷைலுவுக்கு அப்பானா எனக்கு மாமனார் தானே?" என்றவன். "அவரிடம் உன்னை கேட்பேன், தரவில்லை என்றால் பிருத்திவிராஜ் மாதிரி குதிரையில் வந்து உன்னை தூக்கி கொண்டு போய்விடுவேன், எப்படி?" என்று ஒற்றை புருவத்தை வில்லாக தூக்க, ரொம்ப தான் தைரியம். நேத்து தான் சந்திச்சு பேசுனீங்க, அதுக்குள்ள மாமனார் குதிரையில தூக்கி கொண்டு போறதுன்னு வசனமெல்லாம் பேசுறீங்க, சூப்பர்" என்றாள் சிரிப்பை அடக்கியபடி. "ஐயாவோட தைரியம் எப்படின்னு நான் முதல்ல ப்ரப்போஸ் செய்த போதே தெரிஞ்சிருக்குமே" என்று கண் அடிக்க ஷைலுவுக்கு முகம் சிவந்து விட்டது. அதை மறைக்க திரும்பிக் கொள்ளவும் அதை கவனித்தவன் அவளின் முக சிவப்பை ரசித்து கொண்டே, "ஹே, கொஞ்சம் என் பக்கம் திரும்புடா, என் செல்லம் இல்ல" என்றான் கொஞ்சலாக. "யாரோ காலையில நான் நல்ல பையன், தப்பு தண்டை எல்லாம் செய்ய மாட்டேன்னு சொன்னாங்க" என்று ஷைலு காலை வார, "ஹலோ மேடம், நான் உங்களை தொடவே இல்லை, கண்ணடிப்பது ஒரு குற்றமா? இதெல்லாம் அநியாயம்" என்றான் குற்றம் சாட்டும் விதமாக. "ஆமாமா, நேத்து சந்திச்சு பேசிய பெண்ணின் வீட்டுக்கு வந்து இப்படி கதை அடிப்பது அநியாயம்தான்" என்றாள் அவன் வழியிலேயே. "ஓ மை காட், சேம் சைடு கோல் போட்டுட்டியே" என்றவன் அவளை சோஃபாவில் அமர்த்தி எதிரில் இருந்த சேரில் அமர்ந்து, "நேற்றுத்தான் சந்தித்தது என்றாயே, அது தவறு. உன்னை சந்தித்து 2 மாதம் ஆகிறது. இதுவரைக்கும் நான் மனதளவில் உன்னுடன் வாழ்ந்து கொண்டுதான் இருக்கிறேன். நீதான் லேட்டாக காதலை சொன்னாய். ஆனாலும் எனக்கு தெரியும், உன் மனதில் நான் வந்து 2 மாதம் ஆகிறது இல்லையா ஷைலு?" என்றான் சிறு குறும்புடன். அவனின் திடீர் கேள்வியில் சற்று அதிர்ந்து, மறுக்க முடியாமலும் மறைக்க முடியாமலும் ஆமாம் என்னும் விதமாக மெல்ல தலையை உருட்டினாள். "தட்ஸ் குட். வார்த்தைகள் முக்கியம் இல்லை, மனசு ரெண்டும் சேர்ந்தாலே போதும்" என்று பேசிக்கொண்டே செல்ல ஷைலுவின் மனதில் ஆயாசம். இவ்வளவு அன்பை வைத்திருக்கிறானே, இதை நாம் எப்படி திருப்பி வெளிப்படுத்தப் போகிறோம் என்ற பயம் எழுந்தது. அதை மறைக்க, "சரி, என்ன வீட்டுக்கே தேடி வந்துட்டீங்க" என்று பேச்சை திசை திருப்ப, "இத்தனை நாட்களாக உன்னை தூரத்தில் நின்று பார்ப்பேன். அதுவே நேற்று நீ திடீரென்று சர்ப்ரைஸ் விசிட் கொடுத்ததும் எல்லாம் காணாமல் போய்விட்டது. இருந்தும் உன்னிடம் நிறைய பேச வேண்டும் என்ற ஆசை, அதான் வந்து விட்டேன்" என்றான் தோள்களை குலுக்கி. "ஓ" என்று சிரிப்பை மென்றவள், "சரி, நீங்கள் வரும் நேரத்தில் வீட்டில் யாராவது இருந்தால் என்ன ஆகியிருக்கும்" என்றாள் சிறு பயத்துடன். "ஹே கமான், உங்கள் வீட்டில் யாரும் இல்லைன்னு எனக்கு தெரியும்" என்று அவன் மர்மமாக புன்னகைக்கவும் ஏதோ ஞாபகம் வந்தவளாக, "நேத்து கூட சொன்னீங்களே என்னை பத்தி எல்லாம் தெரியும்னு, என்ன தெரியும், எப்படி தெரியும்" என்றாள் குழப்பத்தோடு. அவளின் கேள்வி சரங்களுக்கு உரக்க சிரித்தவன், சொல்ற" என்று சிரிப்பை அடக்கி, "நான் உன்னை விரும்ப ஆரம்பித்தவுடன் உன்னை பற்றிய விஷயங்களை கலெக்ட் செய்துவிட்டேன்" என்றவன் பாதி விஷயங்களை மட்டும் சொல்லி நிறுத்தி, "மீதியை நீ போக போக தெரிந்து கொள்வாய்" என்றான் ஒரு மந்தகாச சிரிப்புடன். அவனை பிரமிப்பாக நோக்கி, "இதெல்லாம் யார் சொன்னதுன்னு சொல்லவே இல்லையே" என்று வியந்தவளை சீண்டலாக நோக்கி, "அது சஸ்பென்ஸ்" என்று சிரித்தவன். "அது சரி, உன்னை பத்தி இந்த அளவு தெரிஞ்சு வச்சிருக்கனே, உனக்கு என்ன பத்தி என்ன தெரியும்" என்றவனின் ஆர்வத்துக்கு ஷைலுவின் முகம் சுருங்கியது. அவனை பற்றி ஒன்றும் தெரியாத குற்ற உணர்வில் அவளின் மௌனத்தை படித்தவன், "சரி, உன் படிப்பெல்லாம் எப்படி போறது? எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் செய்துட்டியா?" என்று பேச்சை திசை மாற்ற, படிச்சுக்கிட்டே இருக்கேன், நல்ல மார்க் வாங்கிடுவேன்" என்றாள் சிறு குரலில். "தட்ஸ் குட். ஓகே, உன் அடுத்த ஐடியா என்ன?" என்றான் அடுத்த கேள்வியாக. அவனின் கேள்வி புரியாததால், "அடுத்த ஐடியான்னா" என அவனிடமே கேள்வியை திருப்ப தொண்டையை கனைத்து கொண்டு, "அம்மா உன் அப்பா கிட்ட பேசலாமான்னு கேட்க சொன்னாங்க, அதான் கேட்டேன்" எனவும் சடாரென்று அவனை நிமிர்ந்து பார்த்தவளின் விழிகளில் தன்னையும் மீறி கண்ணீர் கரை கட்டியது.
இதுவரைக்கும் கல்யாணம் என்ற ஒரு விஷயத்தை பற்றி யோசித்ததில்லை என்பதால் கார்த்திக் கேட்டதும் வார்த்தைகளே மறந்து போன மாதிரி ஒரு உணர்வு. தன் மனதிற்கினியவளின் கண்ணீரை கண்டதும், சரி ஷைலு, நான் ஏதும் தவறாக கேட்டுவிட்டேனா என்று பதற அவசரமாக கண்ணை துடைத்தபடி, நத்திங் கார்த்திக், நான் இதுவரைக்கும் என் கல்யாணத்தை பற்றி யோசித்ததே இல்லை. அவ்வளவு ஏன், என் வாழ்விலும் கல்யாணம்னு ஒன்று நடக்கும்னு நினைத்ததே இல்லை என்று ஷைலுவை பரிதாபமாக நோக்கினான். இவள் வயதிற்கு கல்யாணத்தை பற்றிய ஆசை ஒன்றுமே எழவில்லை என்றால் எந்த அளவு மனது காயப்பட்டிருக்க வேண்டும் என்ற யோசனை ஓடியது. அவள் அருகே முன்னால் சாய்ந்து அமர்ந்து, பரவாயில்லடா, நீ உன் சகோதரிகளால் நிறைய துன்பங்களை அனுபவித்ததால் இப்படி ஒரு எண்ணம் எழவில்லை. இது உன் தவறில்லை. அதற்காகவே உன்னை சீக்கிரம் திருமணம் செய்து என் வீட்டில் மகாராணியாக வாழ வைக்க ஆசையாக இருக்கிறது. ஆனால் நம் திருமணம் உன் விருப்பப்படிதான் நடக்கும். இது பிராமிஸ் என்றான் கார்த்திக் உறுதியுடன். அப்பொழுதும் மௌனத்துடன் தன் கை விரல்களை முறுக்கி ஒரு வழி செய்யவும் அவள் கை விரல்களை பிடித்து மென்மையாக நீவி, சரிடா, இப்ப நீ எதுவும் யோசிக்க வேண்டாம். முதல்ல உன் படிப்பை முடி, அதன் பிறகு பார்க்கலாம். உன் ஆசையை விட வேறு எதுவும் எனக்கு பெரிதில்லை. நீ எங்க வீட்டு மகாராணி. நீ என்ன நினைக்கிறாயோ அதன்படியே நடக்கும். இனிமேல் உன் கண்களிலிருந்து ஒரு சொட்டு கண்ணீர் கூட வரக்கூடாது என்றவனின் பரிவான அன்பான குரலில் ஆழ் மனதில் தேங்கி கிடந்த மன சோகங்கள் அணை உடைத்து அழுகையாய் வெடித்தது. அவளின் அழுகை கார்த்திக்கை தாக்க பதறி அவளை தன்மேல் சாய்த்து முதுகை ஆதரவாக வருட அந்த இதமான ஆறுதலில் அழுகை குறைய அவளை தன்னிடமிருந்து விலக்கி கண்ணீரை துடைத்து, இதுவே நீ அழுவது கடைசியாக இருக்கணும். நீ அழுதால் மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. ப்ளீஸ் டா என காயத்ரி உள்ளே நுழைந்தாள். கார்த்திக்கின் நினைப்பில் தோழியை கண்டதும் சிறு சிரிப்புடன், ஓ சாரி, சிவபூஜையில கரடியா நான் வந்துட்டனா என்ற அவளின் கேலிக்கு இருவருமே மௌனம் காக்க ஷைலு விலகி அமர்ந்தாள். காயத்ரி இருவரையும் ஆச்சரியத்துடன் நோக்க அப்பொழுதுதான் ஷைலுவின் கண்ணீரையும் கார்த்திக்கின் முகம் டென்ஷனில் இருப்பதும் புரிந்தது. ஹே, என்னாச்சு என்று ஷைலுவிடம் விசாரித்தவள், ஏன் ஷைலு அழறா என்றாள் கார்த்திக்கிடம் பதட்டத்துடன். அவன் நடந்தவற்றை கூறவும் அவளுள் நீண்ட பெருமூச்சு எழுந்தது. என்னத்த சொல்றது கார்த்திக், இவ எப்பொழுதுமே இப்படித்தான். அடுத்தவங்களை பத்தியே கவலைப்பட்டு தன் சந்தோஷத்தை தொலைக்கிறாள். நானும் எவ்வளவோ சொல்லிட்டேன். ஒரு தெளிவு வரல. நீங்களாவது என்னன்னு கேளுங்களேன் என்றாள் கோபத்துடன். ஷைலுவையே பார்த்து கொண்டிருந்தவன் அவள் அருகில் அமர்ந்து, ஷைலு, நான் சொல்வதை கவனமாக கேள். யார் நம்மேல் பாசமும் அன்பும் வைத்திருக்கிறார்களோ அவர்கள் பேச்சை நாம் கண்டிப்பாக மதிக்க வேண்டும். நம்மேல் அன்பில்லாமல், காரணமே இல்லாமல் யார் நம்மை வெறுக்கிறார்களோ அவர்களை மதிக்க தேவையில்லை. உன்னை மதிக்காதவர்கள், அன்பில்லாதவர்கள் பேசும் பேச்சை பெரியதாக எடுத்து நீ ஏன் மனசுக்குள் புழுங்கிக் கொண்டு உன் சந்தோஷத்தை அழித்து கொள்கிறாய் என்ற கார்த்திக்கை வலியுடன் நோக்கி, அவர்கள் என்னை விட வயதில் பெரியவர்கள் இல்லையா கார்த்திக் என அவனுக்கு உள்ளே வலித்தது. இந்த அளவு குழந்தைத்தனமாக இருக்கிற பெண்ணை இப்படி காயப்படுத்தி விட்டார்களே என்ற ஆதங்கம். என்ன வயதில் பெரியவர்கள்? அதற்காக கூட பிறந்த தங்கையை இப்படி பேசுபவர்கள் எப்படி பெரியவர்களாக இருக்க முடியும் என படபடவென்று புரிந்தான். சரி ஷைலு, நான் உன்னிடம் கேட்கும் கேள்விகளுக்கு பதில் சொல். உன் சகோதரிகள் இதுவரைக்கும் உன்னிடம் அன்பாக பேசியிருக்கிறார்களா? அவர்களுடன் நீ எங்கேயாவது வெளியே போயிருக்கிறாயா? அவர்களுக்கு உன்மேல் அக்கறை இருக்கிறதா என்ற கார்த்திக்கின் கேள்விகளுக்கு இல்லை என்று தலையசைத்தாள். இப்படி உன்னை ஒரு தங்கையாக மதிக்காமல் உன்மேல் அன்பே இல்லாமல் இருப்பவர்கள் வயதில் பெரியவர்களாக இருந்தால் என்ன, இல்லாவிட்டால் என்ன? அன்பு எங்கிறது வருகிறதுன்னு பார். உன்மேல் வைத்திருக்கிற அன்பு எப்படிப்பட்டதுன்னு பார். அது யாரிடமிருந்து வருகிறதுன்னு பார்க்காதே. அதே மாதிரி அவர்கள் உன்மேல் 1 மடங்கு அன்பை காட்டினால் நீ 2 மடங்கு அன்பை அவர்கள் மேல் வை. அதே அவர்கள் காரணமில்லாமல் வெறுத்தால் ஒதுங்கிப்போ. அதற்காக பயந்து உன் சந்தோஷத்தை அழித்து உனக்குள்ளே ஒடுங்கினால் அது அவர்களுக்கு வெற்றியாகிவிடும் என்றவனுக்கு
அவர்கள் ஏன் என்னை வெறுக்க வேண்டும்? எனக்கு தெரியவில்லையே கார்த்திக் என்றாள் அழுகையுடன். முதலில் நீ அழக்கூடாது. உனக்கு அவர்கள் முக்கியமா, நான் முக்கியமா என்ற கார்த்திக்கின் அதிரடி கேள்வியில் மிரண்டு அழுகை தானாக நின்றது. பதில் சொல் ஷைலோ என கராராக கேட்க சற்றும் யோசிக்காமல் எனக்கு நீங்கள்தான் வேண்டும் கார்த்திக் என்றாள். அவளின் பதில் நெஞ்சில் பாலை வார்க்க தட்ஸ் குட். அப்படி என்றால் நீ இனிமேல் அழக்கூடாது, ஓகே என்று கண்டிஷன் போட கண்களை துடைத்து கொண்டு சம்மதமாக தலையை உருட்ட காயத்ரிக்கு சந்தோஷ பெருமூச்சு எழுந்தது. அவர்கள் ஏன் உன்னை வெறுக்க வேண்டும் என்று கேட்டாயல்லவா? சிம்பிள். உன் அழகின் மேல் பொறாமை. தட்ஸ் இட். குழந்தையாட்டம் இருக்கையடா. பொதுவாக இந்த பிரச்சனை 2 மனைவிகள் உள்ள குடும்பத்தில் பிறந்த பிள்ளைகளுக்குள் வரும். உன் விஷயத்தில் கொஞ்சம் வித்தியாசம், அவ்வளவுதான். சரி, இனிமேல் நாம் இதை பற்றி பேச வேண்டாம். நீயும் அவர்கள் பேச்சை எல்லாம் குப்பையில் தூக்கி போட்டுவிட்டு சந்தோஷமாக இருக்க பழகிக்கொள் என்று நிறுத்தி அவளின் முக பாவனையை கவனித்தான். இதற்கு மேல் பேசினால் சென்சிட்டிவாக மாறிவிடும் என்று நினைத்தவன் அவளுக்கு யோசிக்க டைம் கொடுக்க, கார்த்திக் பேசினதை யோசித்த ஷைலுவுக்கு விடை தெரியாத கேள்விகளுக்கு விடை கிடைத்தது போல் ஒரு தெளிவு. முகத்தை துடைத்து கார்த்திக்கை நோக்கி புன்னகைத்து, தேங்க்யூ கார்த்திக், கொஞ்சம் மனசு தெளிஞ்ச மாதிரி இருக்கு. சாரி, உங்களை அப்செட் செஞ்சுட்டனா என்றாள் சிறு வெட்கமும் கவலையும் போட்டி போட. சர்டன்லி நாட். உன் மனசு தெளிந்ததே, அதுவே எனக்கு ரொம்ப சந்தோஷம். சரி, எக்ஸாம் நல்லா எழுதுங்க. ஆல் தி பெஸ்ட் டு போத் ஆஃப் யூ என்று வாழ்த்தி விட்டு கிளம்ப ஷைலுவும் அவனுடன் வெளியே வந்தாள். ஓகே ஷைலு, உன்னை எக்ஸாம் முடிகிற வரைக்கும் தொல்லை செய்ய மாட்டேன். ஆனா ஒரு சின்ன ரிக்வெஸ்ட், நைட் டைம்ல மட்டும் ஒரு 2 நிமிஷம் பேசுடா ப்ளீஸ் என்றவன் காரின் உள்ளிருந்து ஒரு சின்ன பாக்கெட்டை எடுத்து கொடுத்து, இது செல்போன், என்னிடம் பேசுவதற்கு என ஷைலு தயங்கினாள். அவள் வாங்க தயங்கவும், கமான் ஷைலு, எனக்காக வாங்கிக்கோ, உன் குரலை நான் தினமும் கேட்கணும்டா என்று கிட்டத்தட்ட கெஞ்ச தன் தயக்கத்தை உதறி வாங்கியவள் தேங்க்ஸ் என்றாள் பரவசத்துடன். இட்ஸ் ஓகே, பி சியர்ஃபுல், பாய், குட் நைட் என்று விடை பெற்று செல்ல அவன் சென்ற திசையை இதழில் உறைந்த புன்னகையுடன் பார்த்து கொண்டிருந்தவள் தோழியின் தொடுகையில் புன்னகையுடன் திரும்பினாள். இந்த கதையின் தொடர்ச்சியை அடுத்த பதிவில் கேட்கலாம். நன்றி.